என்ன சைமன் சார் இந்த கால பொம்மையை பார்த்துட்டு இருக்கீங்க? வர்ஷா, உனக்கு ஃபர்டு தெரியுமா? தெரியும். அவனையும் தெரியும், அவன் தம்பி மிலன்ஸையும் தெரியும். என்னாச்சு? ஃபர்டுங்கிறது ஒரு மாடு, அது கூட தெரியாதா? எனக்கு ஃபர்ட பத்தி தெரியும். பாத்தியா, கேதருக்கு தெரிஞ்சிருக்க ஃபர்ட பத்தி. கேத்ரின்கா? இல்ல நந்துவுக்கு. வா சொல்லு. எனக்கு ஃபர்ட பத்தின கதை நல்லாவே தெரியும். சரி, அப்ப ஃபர்ட பத்தின கதை சொல்லு. அது ஒரு பாவப்பட்ட காளமாடு. மத்த காளமாடு மாதிரி இது எந்த காளமாடு கூடயும் சண்டை போடாது. இது எப்பவும் மரத்தோட நிழல்ல பூக்களை பார்த்துட்டு ரசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்தா ஆளுங்க அதை சண்டைக்கு போய் விட்டாங்க. ஆனா அங்க போய் அவன் சண்டை போடல. சண்டையை பார்க்க வந்த ஒரு அக்கா தலையில இருந்த பூவை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தான். சண்டை போடாம சும்மா நின்னான். அதனால அங்க இருந்த ஆளுங்க அவனை துரத்தி விட்டுட்டாங்க. பேர்டு மறுபடியும் அந்த மரத்தடிக்கே வந்து அந்த பூக்களை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் அவனோட பழக்கமா இருந்தது. எங்க கூட்டிட்டு போறீங்க? வா சொல்றேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஸ்டோர் ரூமுக்கு போறீங்கன்னா நான் வரல. அட பயப்படாத, நாங்க இருக்கோம்ல, வா. ஐயோ, இவருக்கு பயமே இல்லையே. இது கேத்ரின் விளையாடுறதுக்காக அந்த துரை கட்டினது. இங்க எப்பவுமே கேத்ரினோட ஆத்மா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பாத்து போ. எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலையோ? The story of Ferdinand. வர்ஷா, இந்த புத்தகத்துல ஒரு கதை இருக்கு. இந்த புக்கு வந்தது 1936ல. யுத்தத்துல இருந்து வீரர்களை பின்வாங்கறதா சொல்லி ஹிட்லர் இந்த புத்தகத்தை எரிச்சிட்டாரு. ஜெர்மனில இந்த புத்தகத்தை தடை பண்ணிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கதை இது. இதெல்லாம் இப்ப எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? கேதரோட பெட் டைம் ஸ்டோரி இதுவா கூட இருந்திருக்கலாம். நீ வேணுடா கண்ண மூடி யோசி. அவ வந்து உன் காது கிட்ட இந்த கதையை சொல்லுவா. கண்ண மூடுறியா? அட சும்மா கண்ண மூடு. அதாங்க வை, என் கூட வா. And he just sat down quietly and smelled. He wouldn't fight and be fierce no matter what they did. He just sat and smelled. And the banderilleros were mad, and the picadores were madder. And the matador was so mad, he cried because he couldn't show off with his cape and sword. So they had to take Ferdinand home. And for all I know, he's sitting there still, under his favorite cork tree, smelling the flowers just quietly. Dear Kathy, I believe you're out there somewhere, watching and listening to me right now. I miss you so much and love you so much more than you can imagine. I believe you're alive, and I know that hope speaks louder than fear. It is my hope that you can reach out to me. I feel your absence every day. Kathy, Dad is compelling me to go to England.
his favorite cock tree. And for all I know, you are sitting there still, under his favorite cock tree. And for all I know, you are sitting there still. Under his favorite cock tree, smelling the flowers just quietly. He is very happy. சந்தோஷ் இதை எடுத்திருக்கான், ஆனா இதுக்காக திரும்ப வச்சிருக்கான். ஹாய்.
எந்த இடம்? அந்த கம்பு இருக்கு அந்த இடத்துலயா? அந்த கம்பை வச்சது நான் தான். அந்த இடத்த நீங்க தோண்டி பாருங்க. ஹலோ மாஸ்டர், அவன் திரும்ப வரமாட்டான். ஏன்? ஹலோ ஹலோ, என்னாச்சு? மாஸ்டர், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சைமன், யூ ஆர் ரைட். மெஷர்மெண்ட்ஸ்லாம் மேட்சிங்கா இருக்கு. சந்தோஷோட பாடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடாப்சி சாம்பிள்ஸை ஃபாரன்சிக் எடுத்திருக்காங்க. அப்புறம் நாளைக்கு நீங்க ஸ்டேஷன் வர வேண்டியிருக்கும். ஓகே. ஓகே. ஹலோ சைமன். சொல்லுங்க மாஸ்டர். சைமன், அவனுக்கு அங்க என்னப்பா ஆச்சு? அவனோட பாடி கிடைச்சிருச்சு. எப்படி ஆச்சு? அது தெரியல. போதும், நீ திரும்ப வந்துரு. நமக்கு அது வேண்டாம். இல்ல மாஸ்டர், எனக்கு தெரியணும் யார் இதை செஞ்சதுன்னு. அந்த புதையலை எடுக்கிறதுக்கு அவன் கண்டிப்பா வருவான். மே ஐ கம் இன் சார்? சைமன் வாங்க, உட்காருங்க. சார், இப்போ இங்கிருந்து போனவங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? அவங்க இங்க லோக்கல் ஆளுங்க தான். இந்த ஹை ரேஞ்சில் ஏலக்காய் பிசினஸ் பண்றேன்னு விளைய வைக்கிறதெல்லாம் பிரச்சனையான விஷயங்கள் தான். வேற என்ன, கஞ்சா செடி, இந்த மாதிரி ஆளுங்க மூலமா தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அப்புறம் நான் திவாகர் சார் கிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன். சைமனும் சந்தோஷம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? மோர் தேன் எ ஃப்ரெண்ட். சந்தோஷ் மிஸ் ஆகி 2 நாள் கழிச்சு தான் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. டாக் ஸ்குவாட் வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்ததுல எந்த தடயமும் கிடைக்கல. சம்பவம் நடந்தது டிசம்பர்ல தானே? நல்ல குளிர்காலம் சார். அந்த நேரத்துல நாய்களுக்கு மோப்ப சக்தி கம்மி. இந்த பாடியை புதைச்ச எடுத்தா நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்களை மாதிரி ஆர்கியாலஜிஸ்டுக்கு நாங்க ஃபாலோ பண்ற சில மெத்தட்ஸ் இருக்கு. நான் இங்க வந்ததுல இருந்து இந்த இடத்தை இன்ச் பை இன்ச் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சேன். சந்தோஷ் மிஸ் ஆனது கெஸ்ட் ஹவுஸ்ல. இஃப் இட்ஸ் எ மர்டர், 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்னு, ஆழமான இடத்துல தூக்கி எறிஞ்சிருக்கணும், இல்லைன்னா புதைச்சிருக்கணும். ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆழமான பகுதி இங்க இல்ல. சோ இட்ஸ் பரியல். ஒரு பாடியை குழி தோண்டி புதைச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒன்னு, அங்க புதுசா வளர்ற செடிகளை வச்சு. ஏன்னா சுத்தி இருக்கிற செடிகளுடைய வளர்ச்சியெல்லாம் அதிகமா இருக்கும்.
அப்புறம் அந்த இடத்துல புதுசா உருவாக்குற உயிரினங்கள், எறும்பு மாதிரியான சின்ன உயிரினங்கள்லாம் அங்க வர ஆரம்பிச்சிடும். பாடி அழுகி போய் மக்க ஆரம்பிக்கும் போது மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். மண்ணோடைய செட்டில்மெண்ட் தெரியாம இருக்கிறதுக்கு தான் பொதுவா பாடியை புதைச்சதுக்கு அப்புறம் மண்ணை குவிச்சு வைப்பாங்க. நம்ம சந்தோஷோட விஷயத்துல கொலை பண்ண ஆள் இல்ல ஆட்களோ ரொம்பவே பயத்துல இருந்திருக்கணும். இல்லனா விஷயம் தெரியாதவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் இல்ல. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மரணத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவர் உடம்புல எந்த காயங்களும் இல்ல. ஃபாரின் பார்ட்டிகள் ஏதாவது? எஸ், சந்தோஷ் போட்டிருந்த சட்டையில பட்டன்ல ஒரு பொண்ணோட முடி இருந்தது. ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட் வந்ததும் நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன்.